இந்நேரம் இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். நேத்து திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 4 பேர் சேர்ந்து கத்தியால அவர சரமாரியா வெட்டியிருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த 4 பேரும் 17 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க. கஞ்சா போதையில அந்த நார்த் இந்தியாக்காரர துடிக்க துடிக்க வெட்டுறாங்க. அவரு துடிக்கிறத பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே ஆட்டம் குடுக்குது. என்னடா நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல? இவ்வளவு சின்ன வயசுல இந்த கொடூரமான மனநிலைய வச்சிருக்காங்க. ரவுடிங்களுக்கு பூரா தியாகி மாதிரி பிஜிஎம் போட்டு குளோரிஃபை பண்றானுங்க. அத பார்த்துட்டு இந்த தருதலைங்களும் தலகால் புரியாம ஆடுறானுங்க. இப்ப கமெண்ட்ல ஒரு சில தற்கொலைங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அப்ப டாக்டர் அம்பேத்கர் பயோபிக்கு, காந்திஜி பயோபிக்கு, நம்பி நாராயணன் பயோபிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு முன்னுக்கு வந்துட்டானுங்களான்னு கேட்பாங்க. எந்த ஒரு விஷயம் வேகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுதோ அதுல தான் மனுஷ மூளை ஃபோக்கஸ் பண்ணும். எந்த ஒரு பயோபிக்கும் மாஸ் பிஜிஎம் போட்டும் ஸ்லோ மோஷன் போட்டும் காட்டுறதில்ல. கொலை பண்றதுக்கும் கற்பழிக்கிறதுக்கும் ஆடா மாஸ் பிஜிஎம் போட்டு காட்டுறீங்க. அப்போ அதுல தான் நம்ம மைண்ட் செட் ஃபோக்கஸ் ஆகும். இப்ப இந்த 4 தாய் விலைங்க பண்ணதுக்கு நார்த் இந்தியன் சைட்ல யாராவது பார்த்து தமிழால் யாராவது பார்த்தா சும்மா விடுவானுங்களா? தமிழ்நாட்டிலேயே எங்க தமிழனுக்கு பாதுகாப்பு இல்ல. 4 மாசத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் செங்கல் சூளையில சரவணன்ற ஒரு தமிழ்நாட்டு பையனை அந்த செங்கல் சூளையில வேலை செஞ்ச நார்த் இந்தியன்ஸ் செங்கலாலேயே அந்த பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த விஷயத்த மீடியா சேனல்ல மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டான்னு சொல்லி ஓல் ஒட்டு மூடி மறைச்சிட்டாங்க. இப்ப நடந்த நியூஸையே மெயின் சேனல் மீடியாஸ் பெரும்பாலும் யாரும் பேசல. பார்லிமெண்ட் நியூஸை தவிர மீடியாக்கள் தெவிடியாக்களாக மாறிக்கொண்டு வருகிறது. கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு. யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதிரி தற்கொலை தாய் விலைகளை பார்த்தா 10 அடி தள்ளியே இருங்க. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பாதுகாப்புக்காக எல்லார் வீட்லயும் லைசன்ஸோட கன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை இந்தியால கொண்டு வந்தையா? அதே மாதிரி இந்தியால குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இன்னும் கடுமையாகணும். போதையில கொலை பண்றவன் ரேப் பண்றவன் இந்த தாய் விலைங்களை எல்லாம் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பொதுமக்கள் முன்னாடி தலையை வெட்டி போடணும். இதை எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும். கடைசியா ஒரு டவுட் இல்லையா? இந்த மாதிரி 4 தாய் விலைங்க கஞ்சா போதையில என்ன சுத்தி வளைச்சு தற்காப்புக்காக மட்டுமே நான் அவங்கள பதிலுக்கு அட்டாக் பண்ணி அதுல எவனாவது ஒருத்தர் செத்துட்டான்னா என் மேல எதனா கேஸ் போடுறீங்களா யுவரானர்? இல்ல கொலை பண்ணேன்னு சொல்லி என்னைய பிடிச்சி உள்ள தூக்கி போடுறீங்களா?